ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஒயிட் ஃபாரஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத ரெடி பண்ணலாம். 1 கப்பு பால், ஃபைன் பவுடராக அரைச்ச சுகர் 1 கப்பு. இதை ஆட் பண்ணி நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகரு, மில்க்கு, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக கேக் செஞ்சிடலாம். எக்லெஸ் கேக் தான் இப்போ செய்கிறோம் நம்ம. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 5 ml ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பு 3 கப்பு எடுத்துக்கிறேன். நல்லா 2 தடவை ஜலிச்சு வச்சாச்சு. அதில் 1 ஸ்பூன் சோட்டா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மைதா மாவுலேயே கலந்து விடணும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பாலை அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது நல்லா ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகணுங்க அந்த பேட்டர். இதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் அப்புறம் சோட்டா மாவு இது 2ம் போட்டிருக்கிறதுனால நல்லா அதில் மிக்சிங் ஆகணும். அடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. 6 இன்ச்சு ட்ரை எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருக்கிறவங்க அதில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நெய்யோ இல்லை பட்டரோ அதை நீங்கள் அடியில் வச்சிடலாம். நான் பட்டர் ஷீட் இல்லாமையே வெறும் டின்னு வச்சு தான் கேக் ரெடி பண்ண போகிறேன். நெய் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் மைதா மாவு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. டின்னு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. அந்த டின்னை நல்லா டின்னை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ ஓடிஜியை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். 180 டிகிரி செல்ஸ் வச்சுக்கணும். பேக்கில் வச்சுக்கிட்டு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். உள்ளே ட்ரேயெல்லாம் எதுவுமே கிரில் எதுவுமே இருக்கக்கூடாது. எம்டியாக தான் ஃப்ரீ ஹீட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை டின்னில் ஊற்றி நல்லா தட்டி வச்சுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஏர் பபிள் இல்லாமல் இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் ட்ரே ஃப்ரீயாக இருக்கணும். நம்மளுக்கு அந்த கேக் உப்பி மேலே வரும். ஓடிஜி ஃப்ரீ ஹீட் பண்ணும்போது உள்ளே பாருங்கள் எம்டியாக தான் வச்சுருக்கேன். எதுவும் ட்ரேலாம் நம்ம எதுவுமே வைக்கக்கூடாது. எம்டியாக இருக்கும் போது தான் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணணும். தெரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஃப்ரீ ஹீட் முடிஞ்சிடுச்சு 10 மினிட்ஸ். இப்போ அந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் பேட்டரை இப்படி வச்சிடலாம். இது எடுத்து இப்போ அப்படியே நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஃப்ரீ ஹீட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சிடலாம். இப்போ சென்டராக வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு.
டைமிங் வந்து 30லேருந்து 35 வச்சுக்கணும். நான் 30 மினிட்ஸ் வைக்கிறேன். அதே 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். பேக்கிங்கு 30 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். பீட்ரு இருக்கிறவங்க பீட்டரில் பண்ணலாம். பீட்ரு இல்லை அப்படின்னா விஸ்கு வச்சு நல்லா ஸ்பீடாக வந்து பீட் பண்ணிங்கன்னா தான் அந்த பதத்துக்கு வரும். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்டிப்பாக இருக்கணுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம விஸ்கில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து விஸ்கில் பண்ணலாம், பட் இருந்தாலும் அதில் வந்து நல்லா வந்து ஸ்பீட் பண்ணி பண்ணணும். பீட்டரில் பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போது விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக வெடிக்கும் கேக்கு, அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த கேக் ட்ரே இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த டின்னுலேருந்து. இப்போ நான் அந்த பட்டர் ஷீட் இல்லாமையே தான் அந்த கேக் வந்து பேட்டர் அதில் ஊற்றுனேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இப்போது இந்த கேக்கை லைட்டாக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கேக் வந்து மேடாக அந்த மாதிரி ஆகும். மேலே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம லேயராக அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம டின்னு என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சீரம் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் லேயராக 3 லேயர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதெல்லாம் காட்டணும் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3வது பீஸு, இது வந்து இந்த சைடு இருக்கிறத நம்ம மேலே வச்சுக்கலாம். இதை வந்து அடியில் போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வரும். இப்படி தான் லேயர் செட் பண்ணணும். நம்ம சுகர் சீரம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி செட் பண்ணுறதுக்காக நான் முதல்ல இப்படி காட்டுறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து விப்பிங் க்ரீம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எடுத்தால் லிக்விட் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது சுகர் சீரம் ஆட் பண்ணதும் நம்ம வந்து விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் பார் சாக்லேட்டை துருவிட்டு நம்ம இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக வந்து தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்ன டெக்கரேஷன் வேணுமோ அந்த டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் டெக்கரேட்டிவ் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஏன்னா வந்து செரீஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரல எதுவும். மழை டைமில் எங்கேயும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே கேக் செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் வந்து குக்கர்லேயும் வந்து செய்யலாம், ஓவன்லேயும் செய்யலாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கன்னா டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை பெய்கிற டைமில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைய டிப்ஸ்: நெய்யுடன் செம்பருத்தி பூவை சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வர
இரத்தப்போக்கு உடனே நிற்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.